ஒரு ஊர்ல ஒரு காடு. ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ள அப்புறம் அக்கா அந்த காட்டுக்குள்ள ஒரு மேடு. பெரிய மேடா? ஆமா. அந்த மேட்டு மேல நீ துண்ட போட்டுன்னு ஓடு. ஏய் என்ன சொன்ன? துண்ட பண்ணு ஓடா. என்ன சொன்ன? ஒரு காடா அதுல ஒரு பெரிய மேடா நான் துண்டு பண்ணு ஓடணுமா உனக்கு? இது ஒரு கதை. சரி நீ உருப்படியா பிள்ளைங்களுக்கு என்னதான் சொல்லி தர போற? வசனம் சொல்லட்டுமா? வசனம் சொல்ல போறியா? பிள்ளைங்க வசனம் சொல்லட்டுங்களா? அக்கா நான் வசனம் சொன்னா இவங்க திரும்ப சொல்லுவாங்களா? திரும்ப சொல்லுவீங்களா பிள்ளைங்களா? சொல்லுவாங்களாம். பிள்ளைங்களா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாங்க பாருங்க. சொல்லுவாங்க. நீ சொல்லு ஜானி. கர்த்தர் சொன்னல அவங்க மெல்லமா தான் சொல்லுவாங்க. சத்தமா சொல்லுங்க பிள்ளைங்களா. சொல்லு நீ சொல்லு. கர்த்தர் நல்லவர் என்பதை 90 100 110 ஆமா. கர்த்தர் 90 100ல எங்க இருக்கு உனக்கு பைபிள்ல? ஒழுங்கா சொல்ற இல்லையா நீ வசனத்தை? அக்கா மறந்துட்டேன்க்கா. மறந்துட்டியா? சரி இப்போ என்ன பண்ணட்டும்? ஒரு க்ளூ கொடுக்குறீங்களா? காதை கழிச்சிட போல. சாப்பிட்டு பாருங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுலே இரு. ஒழுங்கா சொல்றியா இல்லையா ஜானி? சரி வேற க்ளூ கொடுங்கக்கா. நக்கி பாருங்கள். நக்கி பாருங்கள். ஜானி உண்மையிலே உன்னை நான் என்ன பண்ண பட் பட் அக்கா காதல சொல்லுங்கக்கா. கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஜானி எங்க பிள்ளைங்க எப்படி சொல்லுவாங்க பாரு. திருப்பி சொல்லுங்க பிள்ளைங்களா. என்ன ஜானி? அக்கா சூப்பரா கலகல கலகலன்னு சொல்றாங்க அக்கா. கரெக்டாவே சொல்ல மாட்டேங்கறாங்க. பாரு நீ இப்போ எங்க பிள்ளைங்கள 1 2 3 சொல்ல சொன்னல. இப்போ நீ 1 2 3 சொல்லி எங்க பிள்ளைங்க அழகா சொல்லுவாங்க. பிள்ளைங்களா சொல்லுவீங்களா? 1 2 3. சூப்பர். சூப்பரா சொல்லிட்டாங்க அக்கா. எங்க பிள்ளைங்க சூப்பரா சொன்னாங்க. சரி தங்கம் மட்டும் சொல்லட்டா? தங்க சொல்றாங்களா சிங்க சவுண்டா சொல்றாங்க பாரு. சிங்கம் தான் சத்தமா சொல்லுவாங்க. தங்கலாம் சொல்ல மாட்டாங்க. முதல்ல தங்கமா சிங்கமான்னு சொல்லும்போது பாத்துக்கலாம். பிள்ளைகளா சொல்லுங்க. பாத்தியா இவ்வளவு சூப்பரா சொன்னாங்க. இப்ப சிங்கத்தை கூப்பிடு. பாத்தியா பாதியில நிறுத்திட்டாங்க. ஜானி ஐயா ஏ சிங்க பிள்ளைங்களா சிங்கத்துக்கு நான் மறந்து போச்சு. அப்பப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜானி இப்போ வந்து இவங்களுக்கு போல ஜானி இப்போ நல்ல வசனம் சொல்றாங்க எங்க பிள்ளைங்க. அப்புறம் இவங்கள பார்க்கறதுக்காக எங்க ஃபேமிலில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்கக்கா. ஜானியோட ஃபேமிலி வந்து நமக்காக வந்து அவங்க ஃபேமிலி நம்ம பார்க்க போறோம். ஜானி இப்போ பார்த்தல ஜானியோட ஃபேமிலி நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஜானி ஃபேமிலி பார்க்கணுமோ அவங்கெல்லாம் அமைதியாக உட்கார பார்க்கலாம். யாருன்னா காலெல்லாம் ஆட்டிட்டு இது பண்ணிட்டு இருந்தாக்கா ஜானியோட ஃபேமிலி பார்க்க முடியாது. சத்தம் போட்டாலும் ஜானியோட ஃபேமிலி பார்க்க முடியாது. சரி ஜானி உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு உங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வரியா? ஓகேக்கா. சரி பாய் பாய் பாய். லா 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 லா. ஹாய் ஹலோ எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்களா? ஆனால் நான் தான் ரொம்ப சோகமாக இருக்கேன். ஏன் தெரியுமா? உங்கள் டேடிலாம் உங்களை கொஞ்சுவாங்களா? ஆனால் எங்கள் டேடி என்னை பார்த்தாலே அடிப்பார். எங்கள் டேடியை பார்த்தீங்களா? இல்லையா? எங்கள் டேடியை பார்த்தா தீபா உங்களை தேடினான்னு சொல்கிறீங்களா? யார் தேடினான்னு சொல்லுவீங்க? நான் போய் எங்கள் டேடியை தேடுறேன். டேடி அப்பா நைனா
பிள்ளைங்களா ஐயா பிள்ளைங்களா எல்லாரும் தலைகீழ இருக்கிறீங்க. நான் தான் தலைகீழ இருக்கேன்னா தீபாவை பார்த்தீங்களாப்பா? எங்க பார்த்தீங்க? உள்ள போயிட்டாளா? சரி, என் மொண்டாட்டி மங்களத்தை பார்த்தீங்களா? இல்லையா? மங்களம், மங்களம் பேர வச்சான் பாரு உங்க அப்பா உனக்கு மங்களம் வெங்காலம். மங்களம் சாத்த போறே மங்களம். ஏங்க எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் குடிச்சிட்டு வருவீங்களா? சாத்த போறேன்னா என்ன பேச்சுட்டு இருக்க? பாருங்க, நம்ம பிள்ளை தீபாக்கு பிறந்த நாள் வருது. அவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி தரணும்னு இருக்கா? அவளுக்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை. நீங்க தினமும் இப்படி குடிச்சிட்டு வரீங்க. இங்க பாருங்க, நீங்க வாங்கி தரலன்னா எங்க அப்பா கிட்டே சொல்லி வாங்கி தருவேன். உங்க அப்பா ஒரு அம்பானி, அவன் என் பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி தரானா? பாருங்க, என்ன பத்தி வேணாலும் பேசுங்க, எங்க அப்பாவை பத்தி பேச உங்களுக்கு தகுதியே இல்லை. என்னது? உங்க அப்பனை பத்தி பேச எனக்கு தகுதி இல்லையா? பாட்ட நபர். ஐயோ அடிக்கிறாரு. பா பா. பிள்ளைங்களா, தீபாவை பார்த்தீங்களா? எங்க பார்த்தீங்க? எங்க 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 எங்க? எங்க அப்பா குடிச்சிட்டு இருக்காரு, யாரும் மாட்டி விடாதீங்கடா. பிள்ளைங்களா எங்கப்பா? போண்டா வாய மாட்டி விட்டுட்டான். தீபா உன்னை நான் பார்த்துட்டேன். அப்பா கோப்பா. அப்பா, எனக்கு பிறந்த நாள் வருது, ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? நீ பிறந்ததே ஒரு தண்டம், உனக்கு ட்ரெஸ் வேறையா பாவியா? அப்பா, எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லைப்பா. எல்லா பிள்ளைங்களும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்காங்க. ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் எனக்கு ஃபீஸ் கட்டலை. ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கு போகவும் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமாப்பா? நான் சொல்கிறத உன்னை கேட்பியா? அப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ப்பா. நம்ம அண்ணாச்சி கடை இருக்குல்ல, அண்ணாச்சி கடை. ஆமாப்பா. அந்த அண்ணாச்சி கடைக்கு போய் நீ வேலைக்கு சேர்ந்தான்னு வச்சுக்கோ, எனக்கு கட்டிங்க்கு காசும் கிடைக்கும், உனக்கு ஃபீஸு ட்ரெஸ்ஸும் கிடைக்கும். என்னது? ஸ்கூலுக்கு போகாமல் வேலைக்கு போகணுமா? ஸ்கூலுக்கு தான் போவேன். வேலைக்கு தான் போகணும். ஸ்கூலுக்கு தான் போவேன். வேலைக்கு தான் போகணும். ஸ்கூலுக்கு வேலைக்கு ஸ்கூலுக்கு வேலைக்கு. நீ உங்க அம்மா மாதிரி சாட்டை பண்றியா? பாட்டு நபர். ஐயோ அடிக்கிறாரு அடிக்கிறாரு. பா 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 பா. ட்ரெஸ் வேணும்னு கேட்பீங்களா? ஸ்கூலுக்கு போவான்னு சொல்லுவீங்களா? பென்னு வேணும் பென்சில் வேணும்னு கேட்பீங்களா? அதெல்லாம் கேட்கக்கூடாது. 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 எனக்கு சவுண்டா ஏறங்க உங்களை போட்டு வந்து பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எங்கள் அப்பா எப்படி அடித்தாருன்னு? நான் இனிமே ஸ்கூலுக்கே போக முடியாதா? வேலைக்கு தான் போகணுமா? யாரும் அழுவுற சவுண்டு கேட்குதே. தீபா, அக்கா என்ன அழுவுற? அக்கா, எங்க அப்பா எங்க அப்பா தாமா எங்க அப்பா என்ன பண்ணாங்க அவங்களே கேளுங்க. தீபா அப்பா என்னப்பா பண்ணாரு?
அடிச்சிட்டாரா? அக்கா இனிமே நான் ஸ்கூலுக்கு போக கூடாது, வேலைக்கு தான் போகணும்னு எங்க அப்பா என்ன பட்டான்னு அடிச்சிட்டாருக்கா. அடிச்சாரா தீபாவை? பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொன்னாரா? ஏ பாவம் இல்ல தீபா. சரி தீபா, நீ கவலைப்படாத. அக்கா அப்பா அடிச்சாருட்டு நான் அக்கா கவலைப்படாம இருக்கணுமா? இல்ல தீபா, நம்ம கேசப்பா இருக்கிறாரு, அதனால கவலைப்படாதுன்னு சொன்ன. ஆமா, எங்க அப்பாவே என்னை அடிச்சு துரத்திட்டாரு. ஏசப்பா எனக்கு என்னக்கா செய்ய போறாரு? ஏசப்பாட்ட நம்ம ஜபம் செஞ்சா அவர் உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாத்தி உன்னை சந்தோஷமா. எங்க அப்பா குடிக்கிறத நிறுத்திடுவாரா? கண்டிப்பா நிறுத்திடுவார் தீபா. பிள்ளைங்களா ஜோம் பண்ணா நடக்குமா? இவங்க பொய் சொல்றாங்க, நடக்குமா? நடக்குது. நிஜமா? நிஜமா. உண்மையா? உண்மையா நடக்குது. நீங்க ஜோம் பண்ணாலும் நடக்குமா? ஆமா, ஜோம் பண்ணா நடக்கும். அக்கா அக்கா நீங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து எனக்காக ஒரு ஜோம் பண்றீங்களாக்கா? எங்க அப்பா குடிக்கவே கூடாதுக்கா, குடிச்சிட்டா என்ன ரொம்ப அடிக்கிறாரு, எங்க அம்மாவையும் அடிக்கிறாரு. அழாத, நாங்க உனக்காக ஜோம் பண்றோம். சரியா? பிள்ளைங்களா எனக்காக ஜோம் பண்ணுவீங்களா? பிள்ளைங்களா நம்ம தீபாக்காக ஜோம் பண்ணலாமா? சரி ஜோம் பண்ணலாம். நான் சொல்றது அன்புள்ள ஏசப்பா, நாங்க உங்க செல்ல பிள்ளை வந்திருக்கோம் ஏசப்பா. நாங்க தீபாக்காக ஜபம் செய்கிறோம். தீபா நல்லபடி ஸ்கூலுக்கு போகணும், அவ சந்தோஷமா இருக்கணும், அவங்க அப்பா குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறணும், உதவி செய்யுங்க. ஆமேன். அக்கா இந்த ஜெபம் பண்ணதை ஏசப்பா கேட்டிருப்பாரா? கண்டிப்பா கேட்டிருப்பாரு. ஏன் பிள்ளைங்களா கேட்டிருப்பாரா? கண்டிப்பா கேட்டிருப்பாரு. தீபா, ஐயோ எங்க அப்பா ஓடிடு வர. பிள்ளைங்களா ஏன் தீபாவை பார்த்தீங்களாப்பா? எங்கப்பா? அப்பா என் செல்ல பிள்ளை, தங்க பிள்ளை. அப்பா நீங்க அந்த பேட்டரிங்க்கு பண்ணலையாப்பா? இன்னைக்கு நான் குடிக்கலான்ட்டு தாமா போனேன். ஆனால் அந்த குடியை எடுத்து வாயில் வைக்கும் பொழுது என்னையே அறியாமல் ஒரு வெறுப்பு, கசப்பு. சே, இனிமே குடிக்கவே கூடாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டோமா. ஏய் எங்க அப்பா குடிக்கலையா? ஏ தீபா, அது மட்டும் இல்லைடா, உனக்கு ஃபீஸ் கட்ட காசு, உனக்கு பர்த்டேக்கு சாக்லேட்டு, கேக்கு, ட்ரெஸ்ஸு எல்லாம் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா ட்ரெஸ்ஸு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னம்மா அந்த பிள்ளைங்க கிட்ட யாய் போயன்னு கத்திட்டு இருக்க? அப்பா நீங்க என்ன அடிச்சிங்கன்ட்டு இந்த பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சொன்னா இவங்கெல்லாம் பண்ண ஜபத்துல தான்ப்பா நீங்க மாறினீங்க. பிள்ளைங்களா, நீங்கள் பண்ண ஜபத்தில் தான் நான் குடிப்பழக்கத்தையே விட்டேனா? பார்த்தீங்களா பிள்ளைங்களா, நரகத்துக்கு போயிருந்த என் வாழ்க்கைய ஒரே ஜபத்தினால என் வாழ்க்கையே மாற்றிட்டீங்க. எனக்காக ஜெபம் பண்ண மாதிரி உங்கள் பிள்ளை உங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் ஜெபம் பண்ணுவீங்களா? பிள்ளைங்களா, உங்கள் அப்பா அம்மாக்காகவும் ஜெபம் பண்ணுவீங்களா? பிள்ளைங்களா, யார் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவீங்களா? தீபா, இந்த பிள்ளைங்கெல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைங்களா மாறிட்டாங்க. இனிமே இவங்கனால இந்த சித்தூர் மாவட்டத்துக்கே ஒரு விடுதலை வரப்போகுது. அப்படித்தானே பிள்ளைங்களா? ஜாலி 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 ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக ஜெபம் பண்ண மாதிரி தினமும் குடிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாய் பாய். நம்ம ஜெபம் பண்ணால தீபாவோட அப்பா மாறிட்டாங்கல்ல. தீபா ஃபேமிலி சந்தோஷமாயிடுச்சா? இப்போ தீபா நல்லா சந்தோஷமாயிட்டாளா? அப்போ நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு கஷ்டம் வர நேரத்தில் யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைலாம் மாறுமா? எப்படி தீபாவோட பிரச்சனையை ஏசப்பா கேட்டு அவங்க அப்பா மனம் மாறி நல்லவராக மாறி தீபாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச மாதிரி நீங்கள் கூட உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், உங்கள் அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணணும், உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நம்ம சபையில் இருக்கிறாங்க பற்றியா பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணணும், அவங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். விசேஷமாக நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களுடைய
இந்த சித்தூர் மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? நான் இனிமேட்டு இருந்து எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறது மற்ற கை தூக்குங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவீங்களா? நிஜமாக ஜெபம் பண்ணுவீங்களா? உண்மையாக ஜெபம் பண்ணுவீங்களா? பார், ஏசப்பா மேலே பார்த்துட்டு இருக்காரு. எனக்காக இல்லை, ஏசப்பா பார்த்துட்டு இருக்காரு. யாரெல்லாம் கை தூக்குனீங்களோ அவங்களெல்லாம் ஏசப்பா பார்த்துட்டு இருக்காரு. சரி, இப்போ வந்து நம்ம தீபா ஃபேமிலியோட ஒரு டான்ஸ் போடலாமா? டான்ஸ் பண்ணலாமா? தீபா ஃபேமிலி டான்ஸ் ஆட போகிறாங்க நமக்காக. சூப்பராக டான்ஸ் ஆடினாங்களா தீபா ஃபேமிலி? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? பிடிச்சிருந்துச்சா? நல்லா சந்தோஷமாக இருந்தாங்கல்ல? இப்போ நீங்களாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆ சரியா? யாருக்குனால இந்த பப்பட் சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி? ஓ யா, எவ்வளோ சாங்? வெரி குட்.